அமெரிக்கா ஈரான் மீது யுத்தம் தொடர்ந்துச்சு. எதுக்கு அப்படின்னா, அங்க உள்ள அணு ஆயுதத்தை எடுக்க தான். அணு ஆயுதம் இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரைம் டார்கெட். உள்ளுக்குள்ள போன செகண்டே 40 தலைவர்களுக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுக்கவும், அமெரிக்காவுக்கு ஒரு அசுர பலம் வந்ததாக அதுவா நெனச்சுக்கிச்சு. காரணம் என்ன? தலைமை அவுட்டு. இனிமேல் எப்படி ஸ்ட்ரக்சர மெயின்டெயின் பண்ணுவார்கள் அப்படின்னு நெனச்சா, அடுத்த கட்டமா, "ஏப்பா உங்கூட்டு மிசைல் புரோகிராமையும் விட்டுக் குடுத்துரு. இந்த 1 டசன் ப்ராக்ஸி வச்சிருக்கேல்ல, அவனுங்களுக்கு தீனி போடுறதையும் விட்டுக் குடுத்துரு" அப்படின்னாய்ங்க. ஏறக்குறைய அடிமை சாசனம் எழுதி தர்றது தான். ஆனா இது பூரா அமெரிக்கா எப்ப கேட்டிருந்தா கரெக்ட்டா இருக்கும் அப்புட்ன்னா, தெஹ்ரான்ல அமெரிக்க படைகள் கொடி ஏத்தியிருக்கணும். ஏது அமெரிக்க கொடியவா? அமெரிக்க கொடிய ஏத்தியிருக்கணும். அப்ப இதெல்லாம் சொல்றது சரியா இருக்கும். ஏறக்குறைய இவங்களே ஆர்டர் போட்டு போற மாரி வந்துரும். ஆனா நிலைமை அந்த லெவலுக்கு போல. ஆனா 40 பேருக்கு டிக்கெட்ட 2 நிமிஷத்துல கிழிச்சு குடுத்துட்டோம். அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல டக்கு டக்குன்னு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ ஏத்துனாரு அதிபர் ட்ரம்ப். கடைசியில எழுதிட்டியா? கையெழுத்து போட்டியா? கிழிச்சு உங்கூட்டு குப்பை தொட்டியில நீயே போட்டுருப்பா ராசா அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாய்ங்க ஈரான். அங்க ஆரம்பிச்சுச்சு பிரச்சனை. எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம ட்ரம்ப் அந்த நிமிடத்துல இருந்து திணறிக்கிட்டு இருக்கார். ஏறக்குறைய அண்ணன் ட்ரம்ப் தலைகீழ இருந்து தண்ணி குடிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அடுத்த கட்டமா யுத்த நிறுத்தம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தார். அந்த யுத்த நிறுத்தம் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ட்ரம்ப்னு மாத்து. அத நான் தொறக்கப் போறேன். அத நான் மூடப் போறேன். நல்ல வேளைடா அது கடலா போச்சு. நிலமா இருந்தா என்ன பண்ணியிருப்பான் இந்த மனுஷன். செங்கல வச்சு கட்ட, அவன் இடிக்க, மறுபடியும் இவரே கட்ட, இவரே இடிக்க அப்படின்னு ஒரே பயங்கர நிலப்பரப்பா இருந்தா இன்னும் வேடிக்கை ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு ஜவ்வா இழுத்துட்டு போகுமா அப்படின்னு கேட்டா தெரியல நமக்கு. ஆனா இப்ப கடல்ல பெரிய அளவு யுத்த நிறுத்தம் அப்படின்னு வந்தாச்சு. ஆனா அ ஈரான் வழிக்கு வந்த மாரி தெரியல. சரி ரைட்டு பழையபடி நம்மளும் ஆத்துவோம் அப்படிங்கிறக்காக புதுசா ஆப்பரேஷன் ஃப்ரீடம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. இது எதுக்கு அப்புட்ன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ நாங்க பாதுகாப்பு தருவோம். 2 பக்கமும் எங்க கப்பல் போகும். நடுவுல உங்கூட்டு எண்ணெய் கப்பல் போனா போதும். அப்படிங்கிற மாரி ஆப்பரேஷன் ஃப்ரீடம்னு அவரா மனசுல அந்த சாராம்சத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஆப்பரேஷன் ஃப்ரீடம மட்டும் சொன்னாரு. வந்தா மிதி விழுகும் பாத்துக்கன்னோனே, இங்க இருந்து நாங்க வழி சொல்லுவோம் அப்படின்னு சொல்ட்டாரு. அதத்தான் ஜிபிஎஸ்ஸே தருமே. நீங்க எதுக்கு இம்புட்டு உங்க அர்மாடாவ தூக்கிட்டு வந்து இங்க அலப்பறைய குடுக்குறீங்க? கிளம்பி போங்கன்ட்டாய்ங்க. ஆப்பரேஷன் ஃப்ரீடமும் தோத்து போச்சு. இப்ப ஈரான் யுத்தம் தோத்து போச்சு. ட்ரம்ப் நான் ஜெயிச்சுட்டேன்பாரு. ஆப்பரேஷன் ஃப்ரீடம் ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் இன்னும் நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கல அப்படிம்பாரு. ஆனா இப்படியே எவ்வளவு நாள் தான் வண்டிய ஓட்டுறது? கடல்லயே எப்படிதான் கப்பல நிறுத்தி வைக்கிறது? அப்படிங்கிறக்காக ஒரு யுத்தத்த போட்டுருவோமா? அப்படின்னு இப்ப வழிக்கு வந்திருக்காரு. நான் தான் வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்ட்டனே, எப்படி யுத்தத்த போட முடியும்? அப்படின்னு அந்த ஒரு திசைய நோக்கி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் யோசிப்பாரா அப்படின்னு கேட்டா, அவர பத்தி தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருக்கும் தெரியும். சத்தியமா பெரிய மனுஷன் யோசிக்க மாட்டான். 8 யுத்தத்த நிறுத்தின ஐயாசாமி, அசால்ட்டா அடுத்த ஒரு விஷயத்த சொல்ட்டு போவாரே ஒழிய, நம்ம சொன்னத நம்மளே மாத்துறோம். நம்ம ஏற்கனவே பொய் தான் சொன்னோம். அது எதுவுமே அவருக்கு தேவையில்ல. காரணம் அவர் அமெரிக்க அதிபர். அந்த மனநிலையில தான் அவர் செயல்படுறாரு. பிடிக்குதோ, பிடிக்கலையோ, எதார்த்தமான உண்ம அதான். அவர் மட்டும் இல்ல, அண்ணன் அமெரிக்காவ யார் ஆள வந்தாலும் சரி, அவர்களும் ஒரு படி மேல ஏறி நின்னு தான் உலகத்த பாப்பாங்க. சார் உங்களுக்கு நேரா தான் நாங்க இருக்கோம். மேலலாம் ஏற தேவையில்ல அப்டின்னாலும் கேட்க மாட்டாய்ங்க. இல்ல, இல்ல நான் பிரசிடென்ட். அதனால அப்படிதான் செயல்படுவேன் அப்படிம்பாரு. அட போயா எங்க ஊர் பிரசிடென்ட்லாம் திண்ணையிலே உட்கார்ந்து தான் பஞ்சாயத்து பண்ணுவாரு. எம்புட்டு பெரிய பஞ்சாயத்தையும் தீர்த்து வைப்பாரு. நீ என்னையா ஒரு படி மேல ஏறி, நான் தானே பஞ்சாயத்தையே உருவாக்குறேன் அப்படின்னு சிம்பிளா ட்ரம்ப் அங்கிருந்து சொல்லிட்டு போவாரு. ட்ரம்ப் மட்டும் இல்ல, எல்லா அதிபரும் அங்கிருந்து சொல்லிட்டு போவார்கள். அதனால இப்ப அடுத்த கட்டமா இவர்கள் பின்வாங்க போறது கிடையாது. எது ஈரான் பின்வாங்க போறது கிடையாது. அதனால ஏதோ ஒண்ண சொல்லி கலகத்த மூட்டணும். மூட்டிட்டாரு வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து. சும்மாவா இருப்பாரு மனுஷன்? இந்த வாரம் மார்க்கெட்ல சம்பாரிக்க வேணாமா? அத ஸ்மெல் பண்ண தெரிஞ்சவன் பூரா கோடீஸ்வரன் தான். பக்கத்துல இருக்கிறவன் ஆட்டோமேட்டிக்கா கோடீஸ்வரன். அந்த விவகாரத்த ஸ்மெல் பண்ண தெரிஞ்சவன் பூரா ட்ரேடிங்ல கோடீஸ்வரன் தான். சரி இருக்கட்டும். இப்ப தாக்குதலுக்கான ஒரு முக்கியமான விஷயத்த புடிச்சுட்டாரு. என்ன அப்படின்னா, ரவுண்ட் த கிளாக் நாங்க வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். எத கண்காணிக்கிறோம்? ஈரான்ல உள்ள அணு ஆயுத ஃபெசிலிட்டீஸ பூரா கண்காணிக்கிறோம். அதுல பெரிய அளவு யுரேனியத்த தூக்கிட்டு தெறிச்சு ஓடுறதுக்கு யாராச்சும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உடனடியாக தாக்குதல ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்ட்டாரு. யுரேனியம் எங்க இருக்குன்னே இவருக்கு தெரியாது. அதான் எதார்த்தமான உண்மை. தெரியாம தான் பெரிய மனுஷன் தடவிக்கிட்டு இருக்காரு. ரஷ்யாக்கு போயிருச்சா? ஈரான்ல இருக்கா? அதாவது இவர்கள் வெளிப்படையா சொல்லக்கூடிய அணு ஆயுத லொகேஷன்ல தான் இருக்கா? இல்ல அதுக்கும் அங்கிட்டு ஒளிச்சு வச்சிருக்காய்ங்களா?
அப்படின்னு எதையுமே தெரியாம அமெரிக்கா கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி இருக்கு. வெளியில சொன்னா அசிங்கமா போயிரும்னு பேசாம உட்கார்ந்துருக்காய்ங்க. இதான் உண்மை. அப்படின்னு 100% நம்ம எழுதி கையெழுத்து போட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. எந்த நாட்டோட உளவுத்துறையாலும் எழுதி கையெழுத்து போட முடியாது. பரவால்ல கிடக்கட்டும். செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னா, இருக்கிற இடமே தெரிஞ்சாலும் அமெரிக்க படைகள் இறங்கி அங்கேருந்து யுரேனியத்த தூக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது ஹாலிவுட் படத்துல வேணா வச்சு எடுத்துக்கலாம் வருங்காலங்கள்ல. அடுத்து ஒரு 20, 30 வருஷத்துக்கு ஈரானுக்குள்ள இறங்குறோம், யுரேனியத்த தூக்குறோம் அப்படின்னு முன்னணி கதாநாயகர்கள போட்டு படமா எடுத்து தள்ள வேண்டியது தான். ரியாலிட்டில வராது. அப்ப 2 ஆப்ஷனுமே கிடையாது. அப்ப இவரு இறங்கி எத சாதிக்க போறாருன்னு தெரியல. முதல்ல இருக்கிறதே இவருக்கு எந்த லொகேஷன்னு தெரியாது. இப்படி இருக்கும்போது எப்படி கண்காணிப்பார்? எப்படி தாக்குதல தொடுக்குவார்? அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. உண்மை என்ன அப்படின்னா, பெரிய மனுஷனுக்கு ஒரு காரணம் வேணும். காரணத்த புடிச்சுட்டார். இப்ப யுரேனியத்த தூக்கிட்டு ஓடுறாய்ங்கப்பா. எங்க? சாக்கு பையில டெஹ்ரான் வீதிகள்ல ஓடுறாய்ங்கன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு தாக்குதல ஆரம்பிக்க போறார். இந்த தாக்குதல் வெற்றி பெறுமா? தோல்வி பெறுமான்னு அவருக்கு தெரியல. தோல்வி அப்படின்னா வழக்கம் போல பின்வாங்கிக்கலாம். வெற்றி அப்படின்னா முன்னேறி போலாம். ஆனா, இவரு சைடு மட்டும் தான் அமெரிக்க சைடு மட்டும் தான் இது ரொம்ப சுலபமா கடந்து போகுமே ஒழிய, அமெரிக்க கூட்டாளிகள் சைடு அவ்வளவு சுலபமா கடந்து போகாது. ஏன்னா, இந்த திசைய நோக்கி ட்ரம்ப் போகவுமே கத்தார், குவைத் நாடுகள்லாம் அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. "ஏன்டா இப்ப அடிக்கிற? அமைதி ஒப்பந்தத்துல தானே இருக்கோம்" அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கார்கள் அவர்கள். இப்படி யுத்தத்த நோக்கி போச்சு அப்படின்னா, கத்தார், குவைத், யுஏஇ போன்ற நாடுகள்லாம் கன்ஃபார்மா சிதறும். இதுல யுஏஇய நாங்க கைப்பற்றுவோம் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிற ஈரானுக்கு தீனி போட்ட மாரி ஆயிரும். அதனால ஏதோ அவர்கள் ட்ரம்ப்ப அடக்குனா ஒழிய, இந்த திட்டத்துக்கு ஒரு பிரேக் வரும். ஆனா ட்ரம்ப்ப பொறுத்தவரை திடீர்னு நடு நைட்ல ஒரு குண்ட போட்டு பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பதிலுக்கு அவர்களும் யுஏஇய பொளந்து கட்டிட்டு பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுல யுஏஇ பெரிய அளவு சிரமத்துக்கு உள்ளாகும். அதுக்கடுத்து கத்தார், குவைத் போன்ற நாடுகள் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங், அண்டர்ஸ்டாண்டிங் சவுதிக்கும், ஈரானுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. எந்த அளவுக்கு அப்டின்னா, பாதிப்பு இல்லாம தப்பிச்சுக்குவோம். ஏன்னா 2 பக்கமும் இருந்து அடிப்பாய்ங்க. ஏமன்ல இருந்து நம்மள வெளுத்தெடுப்பாய்ங்க. ஈரான்ல இருந்து வெளுத்தெடுப்பாய்ங்க. ஏற்கனவே கனவு ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வேர் ஹவுஸாக்கு வாடகைக்கு விடுறேன்ட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல சங்கட்டத்துல மாட்டிக்க பெரிய அளவு சவுதி விரும்பல. ஆனா யுஏஇய பொறுத்தவரையும் நம்ம ஒரு தனி ரூட்ல போய்க்குவோம். அமெரிக்கா பின்னாடி முன்னாடி அமெரிக்க, இஸ்ரேல் பாதுகாப்போட நகர்ந்துருவோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, கச்சா எண்ணெய வித்து டாலர்கள மட்டும் அள்ளி கட்டிக்கிட்டா, அதுக்கடுத்து நம்ம ஈஸியா சரி பண்ணிறலாம் அப்படின்னு அவர்கள் ஒரு ராஜதந்திர பாதைக்கு புதுசா ஒரு ரோடு போடுறார்கள். அதோட வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது நார்மலா பார்க்கவும் சரி, உள்ளார்ந்த விவகாரங்கள உற்று நோக்கினாலும் சரி, யுஏஇயோட பிளான் ஓகே தான். ஆனா டேமேஜ் கொஞ்சம் கணிசமா இருக்கும். அத தாங்குவார்களா அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல தான் ஒரு சிக்கல் இருக்கு. நிலப்பரப்பு குட்டியா போச்சு. கொஞ்சூண்டு பெருசா இருந்தா கூட, அவர்களோட திட்டம்படி தனியா அந்த பிராந்தியத்துல கொஞ்சம் அப்படி சிரமத்துல இருந்து எந்திரிச்சு வந்துட்டா, தனிக்காட்டு ராஜாவா சுத்தலாம். எப்படி ஒரு பக்கம் சவுதி, ஒரு பக்கம் ஈரான். 2க்கும் மேட்ச் கிடையாது. இருந்தாலும் அந்த பிராந்தியத்துல ஓரளவுக்கு மிரட்டல் செல்வாக்கோட சுத்துறார்கள். இதுக்கு நடுவுல தான் யுஏஇ இருந்துச்சு. ஆனா பேரளவுல இருந்துச்சு. இந்த ரோட்ல மேப் படி போய் வெற்றி பெற்றுட்டார்களா, 3 பிளேயர்கள் தரமா நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும். விரிவா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வரக்கூடிய அப்டேட்டுகள நம்மளும் இங்க வந்து பார்ப்போம்.